வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து இன்றைக்கு பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாடே அதை பற்றி சிலாகித்து பேசுகிறது என்று இங்கே வன்னியரசு குறிப்பிட்டார். 15 லட்சம் பேர் திரண்டார்கள், 10 லட்சம் பேர் திரண்டார்கள். இல்லை இல்லை 5 லட்சம் பேர் தான் இருக்கும், இல்லை 4 லட்சம் பேர் தான் இருக்கும். ஆனால் ஒரு உண்மை, பல லட்சம் பேர் சிறுத்தைகள் இங்கே திரண்டார்கள் என்பதை யாராலும் மறைக்க முடியவில்லை. கள்ளழகர் திருவிழாவா, திருவண்ணாமலை தீபமா, அல்லது சிதம்பரத்திலே நடந்த ஆருத்ரா தரிசனமா? எதற்கு அங்கே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள்? சாதியை சொல்லி நாம் திரட்டவில்லை. பிற சாதியின் மீது வெறுப்பை விதைத்து நாம் தான் பெருமைக்கு உரியவர்கள் என்று சாதி பெருமை பேசி திரட்டவில்லை. அந்த வெறியை நாம் ஊட்டவில்லை. எந்த காலத்திலும் அந்த இழிவை நாம் செய்ததில்லை. மதவெறி ஊட்டி நாமெல்லாம் பெரும்பான்மை மக்கள் என்று மதவெறி ஊட்டுகிற பாஜகவை போல மதவெறி ஊட்டி மயக்கத்தில் அந்த மக்களை திளைக்க வைத்து அள்ளி கொண்டு வந்து சேர்க்கவில்லை. கொள்கையை சொல்லி திரட்டிய கூட்டம் சிறுத்தைகளின் கூட்டம். அங்கே திரண்டு வந்தவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வந்தவர்கள், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வந்தவர்கள், சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு வந்தவர்கள், குடும்பத்தோடு வந்தார்கள், கட்டிச்சோறு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அங்கே வந்து ஒரு மரத்தடியிலே அமர்ந்து சமைத்து சாப்பிட்டார்கள். கை குழந்தைகளோடும் வந்தார்கள். அவர்களுக்கு நாம் காசு கொடுத்து திரட்டவில்லை. எல்லாம் முற்றிலும் வித்தியாசமான அணுகுமுறைகளை கொண்ட ஒரு இயக்கம்தான், பண்புகளை கொண்ட ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியின் தொண்டர்கள் தான் மையப்படுத்தப்பட்ட செலவை எப்படி திருமாவளவன் எதிர்கொள்வார், சமாளிப்பார், அவருக்கு நாம் தான் நிதி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கு வந்து நிதியை அள்ளி கொடுத்தார்கள். அந்த செலவை ஏற்றுக்கொள்ள செய்தார்கள், ஈடு செய்ய ஒத்துழைப்பு தந்தார்கள். இந்தியாவில் எந்த கட்சியிலும் இது நடக்காது. தலைமைக்கு மாநாட்டு செலவுக்கு காசு கொடுத்த ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலைமைக்கும் காசு கொடுத்து தங்களுடைய கடமைகளையும் செய்து வண்டி வாகனங்களை சொந்தமாக பிடித்து உணவுக்கும் குடிநீருக்கும் கூட அவர்களே தங்களுடைய செலவில் ஏற்பாடு செய்து கொண்டு, கூட்டம் முடிந்துவிட்டது, மாநாடு முடிந்துவிட்டது, திருமாவளவன் பேசி முடித்து விட்டார் என்று சொன்ன பிறகும் மாநாடு நடந்த இடத்தையாவது பார்த்துவிட்டு போகிறோம் என்று நள்ளிரவு 2 மணி வரையிலே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள். இது எங்கள் இயக்கம் பெரிய இயக்கம் என்று மார்தட்டிக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஒன்று அல்ல. எதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக பரிணமித்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. அதைவிட முக்கியமாக கொள்கை சார்ந்த விழிப்புணர்வை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான். கொள்கை சார்ந்த விழிப்புணர்வை மாபெரும் மக்கள் திரள் இன்றைக்கு பெற்றிருக்கிறது. ஆகவேதான் எடுத்த எடுப்பிலேயே நான் சொன்னேன், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான மாநாடு என்று நாம் அறிவித்திருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே சொன்னேன், இது பாஜகவுக்கு எதிரான மாநாடு, சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு, சனாதனத்திற்கு எதிரான மாநாடு, பாசிச பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிப்பதற்கான மாநாடு என்று டிக்ளரேஷன் பிரகடனம் செய்தோம்.